டெய்லி அத்தை தானே சமைக்கிறாங்க. சரி இன்னைக்கு நம்ம சமைக்கலான்ட்டு அத்தைட்ட போய் கேட்டேன். "அத்தை நைட்டு என்ன சாப்பாடு?" அப்படின்ட்டு. நம்ம கேட்க வேணும். நம்ம ஊர்ல எப்போதுமே என்ன இருக்கும்? ஒண்ணு தோசை இல்லாட்டி இட்லி. எங்க அத்தை சொன்னாங்க தோசை தான் செய்ய போறேன்ட்டு. சரி அத்தை எப்பவும் நீங்க தான் சமைக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு நாள் நான் சட்னி அரைக்கிறேன். நான் தான் சட்னி அரைக்க போறேன். யோசிச்சு பார்க்கும்போது என்ன ஈஸியா என்ன சட்னி அரைக்கலாம்னு சொல்லும்போது எனக்கு இந்த தக்காளி சட்னி தான் ஞாபகம் வந்துச்சு. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல அரைச்சிடலாம். இதுக்கு வந்து இன்கிரீடியன்ட் நெறைய தேவையில்ல. தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு இருந்தாலே போதும். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் தக்காளி வதக்கலாம் போறதில்ல. நல்லா வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி நெறைய எடுத்துக்கிட்டு, அதில வந்து நமக்கு தேவையான அளவு தக்காளி பழமும், காஞ்ச மிளகாவும் எடுத்து நான் சேர்த்துக்க போறேன். இது கூட வந்து பூண்டும் ஆட் பண்ணிக்கங்க. இப்ப காஞ்ச மிளகாய் வந்து எவ்வளோ மெஷர்மென்ட் அப்படிங்கிறதுலாம் தேவையே கிடையாது. நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிட்டா போதும். இப்ப எங்க வீட்ல வந்து காரம் ரொம்ப சாப்பிட மாட்டோம். ஸோ வந்து நாங்க வந்து தேவையான அளவு ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் தண்ணீல நல்லா வெந்துருமா, வெந்ததுக்கப்புறம் நமக்கே தெரியும். அந்த தோல் வந்து லைட்டா வந்து ஒரு மாரி பிரிஞ்ச மாரி வரும். ஸோ அப்புறம் வந்து அந்த தோல ஃபுல்லா நல்லா ரிமூவ் பண்ணிக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து புளிலாம் எதுவும் ஆட் பண்ண வேணாம். ஏன்னா வந்து தக்காளியில ஆல்ரெடி புளிப்பு நெறைய இருக்கும். ஸோ வந்து நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் எப்பவும் போல வந்து தாளிச்சு விட வேண்டியது தான். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலலாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு, இந்த பேஸ்ட்டையும் கொட்டி நம்ம வந்து நல்லா வதக்கணும். இங்க வந்து நான் கருவேப்பில சேர்க்கல. ஏன்னா என்கிட்ட கருவேப்பில இன்னைக்கு இல்ல. ஸோ வந்து கருவேப்பில சேர்க்கல. நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த பேஸ்ட்ட ஆட் பண்ணிட்டேன். நல்லா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ்லயே நல்லா வந்து அந்த ஸ்மெல்லாம் போயிரும். போனதுக்கப்புறம் இறக்கி போல எப்பவும் போல சாப்பிட்டுக்கலாம். இந்த சட்னி வந்து சிம்பிளா தான் இருக்கும். இதுதான் நாங்க செஞ்சோம். ஏன்னா வேற என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறத விட ஏதாவது சிம்பிளா முடிச்சிட்டாலே பெட்டர்ன்னு தோணுச்சு. அதனால நான் இந்த சட்னி செஞ்சேன். வேற என்ன செய்யலான்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க. நான் என் கூட ஷேர் பண்ணுங்க. நானும் அத செஞ்சு பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்.